ஒரே துறையில 3 ஊழல். நகர்ப்புற மேம்பாடு மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, அவருடைய முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், வாட்டர் சப்ளை, அதுல 3 ஊழல் பண்றாருங்க ஐயா. முதல் ஊழல் என்ன பண்றாருங்க ஐயா? ஜூனியர் இன்ஜினியர், அங்க இருக்கக்கூடிய இன்ஜினியருக்கெல்லாம் வேலை கொடுப்பதற்காக 40 to 50 லட்சம் ரூபாய் பணம் வாங்குறான். அது மட்டுமே 888 கோடி ரூபாய் பணம் வாங்கியிருக்கிறான். அது முதல் ஊழல். பணம் வாங்கி டிஎன்பிசி மூலமாக இன்ஜினியர் கொடுக்கக்கூடிய வேலையை இவங்க வீட்டுல 4 புரோக்கர் உட்கார்ந்து முடிவு செய்யறாங்க யாருக்கு வேலை கொடுக்கணும். 40 to 50 லட்சம். இரண்டாவது, குடிநீர் வழங்கல் துறை, நகர்ப்புற நிர்வாக துறையில் இருக்கக்கூடிய டெண்டருக்கெல்லாம் 7.5 to 15% கமிஷன். அதுல 1020 கோடி ரூபாய். 1020 கோடி ரூபாய். அந்த துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு டிரான்ஸ்பர் செய்வதற்கு அது 360 கோடி ரூபாய். 880 கோடி ரூபாய் புதிய வேலை வாய்ப்பு கொடுப்பதற்கு பணம் வாங்கியது. 1020 கோடி ரூபாய் கமிஷன் வாங்கியது டெண்டர் கொடுப்பதில். 360 கோடி ரூபாய் இடமாற்றத்திற்காக பணம் வாங்கியது. ஒரே துறை. ஆனா முதலமைச்சர் எந்த நடவடிக்கை எடுக்கல. நீங்க பார்க்கணும். 280 பக்கத்திற்கு மேற்பட்டு இருக்கக்கூடிய அந்த இடி டாசியர்ல மிக தெளிவாக எழுதுறாங்க. எந்த வாட்ஸ்அப்ல பேசுறாங்க, யார் முடிவு செய்யறாங்க, யார் யாருகிட்ட சொல்றாங்க, பணம் எங்கே வந்துச்சு. இந்த திமுகவை பொறுத்தவரை அதுலயும் பாத்தீங்கன்னா 10 ரூபாய் நோட்டு தான். 10 ரூபாய் நோட்டினுடைய அந்த 6 லெட்டர் எழுதிட்டா அதை இன்னொரு இடத்துல காட்டினா ஹவாலால பணம் கொடுக்கணும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஊழல் சாம்ராஜ்யம் நடத்திட்டு எதுவுமே தெரியாம மத்திய அரசு எங்களை வாட்டி வதைப்பதற்காக ஈடிய வச்சு பயமுறுத்துறாங்க. மத்திய அரசு எங்களை அடிபணிய வைப்பதற்காக ஈடிய வச்சு பயமுறுத்துறாங்க. இவ்வளவு ஊழல் செய்துவிட்டு கொஞ்சம் கூட கூசாம பொதுவெளியில முதலமைச்சர் வருவதற்கே வெக்கப்பட வேண்டும். அதுல ஈடி சொல்றாங்க இந்த பணம் வாங்கியதெல்லாம் முதலமைச்சர் வரை சம்பந்தம் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி நிதிக்கு இது போயிருக்குது. அந்த அளவுக்கு நேரடியாக குற்றச்சாட்டு வைத்து 5 மாத காலமாக எஃப்ஐஆர் போடாம நேற்று முன்தினம் சென்னை உயர்நீதிமன்றம் சொல்றாங்க இது மாபெரும் தவறு, உடனடியே எஃப்ஐஆர் போடுங்க.